ஒரு பாடு காரணம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில வரல. ஒரு நிந்தையோ, அவமானமோ, ஒரு தோல்வியோ, நஷ்டமோ, ஒரு காயமோ, ஒரு வியாதியோ, ஒரு விபத்தோ, உள்ளத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ காரணம் இல்லாமல் வரல. நீ உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு காரணம் இல்லாமல் பல காரியங்கள் நடக்கலாம். ஆனா கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற, விலையேற பெற்ற ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்ற, அபிஷேகத்தை பெற்ற, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வனாந்தரமானாலும் அது காரணம் இல்லாமல் வருவதில்லை. அது ஒரு காலத்தில் வரும். அந்த காலம் ஒரு காரணத்தோடு வரும். அந்த காரணம் தான் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற மகிமை. அந்த காரணம் தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்கள். நமக்கு தான் தெரியாது ஏன் இந்த வனாந்தரம், ஏன் இந்த பள்ளத்தாக்கு, ஏன் இப்படி என் பிராண சிநேகிதன் இன்னைக்கு எனக்கு எதிரியா மாறிட்டா, இவன் ஏன் இப்படி பண்றான், அவன் ஏன் அப்படி பேசுறான், இந்த வியாதி ஏன் வந்தது, இந்த விபத்து ஏன் வந்தது, நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதிலே அவர் ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு நடுவில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்.